இன்றைக்கு அதிமுக சார்பாக திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், திமுக இந்த மண்ணில் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற தலைப்பிலே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அதிமுக திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், எடப்பாடி அவர்களே, எதற்கு திமுக ஆட்சியை விட்டு வெளியேற்றலாம்? பதில் சொல்லணும் நீங்க. ஏன்னா இது எங்க கட்சி, நாங்க முடிவெடுப்போம், எவரை பத்தி கவலைப்பட மாட்டோம். நான் சங்கீத போவேன், மங்கீத போவேன், யாரும் கேட்க கூடாது என்று சொன்னார் எடப்பாடி. ஆனால் மு.க. ஸ்டாலின் அப்படி அல்ல. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக சுயாட்சி உரிமையை பெற வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். மாநிலத்தினுடைய சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி தமிழக மக்கள் மீது கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல், இங்க இருக்க இந்த நாட்டு மீது மக்கள் மீது அக்கறை இல்லாமல் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி நரேந்திர மோடி கும்பலில பணத்தை வழங்கிக் கொண்டு இங்க இருக்கிற சனாதன கும்பல்களை இந்த மண்ணில் இறக்கிவிட்டு ஆட்சி நடத்த துடித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் திமுக இந்த மண்ணை விட்டு விரட்டலாம்? நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தளபதி மு.க. ஸ்டாலின். உயர்கல்வி படிக்க வேண்டும். யாரே இங்கு இருக்கிற விவசாயி, ஏழை ஒடுக்கப்பட்ட குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டும். அதற்கு 700 கோடி 50 கோடியை ஒதுக்கி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். எடப்பாடி ஆட்சியில் இருந்தாரு, என்னத்தை கிழிச்சாரு? ஒண்ணும் கிழிக்கலையா? மருத்துவம், அனைத்து மக்களுக்கும் மருத்துவம் போகணும், அனைத்து மக்களும் மருத்துவ வசதி பெற வேண்டும். நோய் நொடி இல்லாமல் இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக மருத்துவத்திற்கு பல கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார், நல்லாட்சி கொடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதோ தொப்புள் கொடி வரை எங்கள் இஸ்லாமிய உறவுகள் பாதிக்கப்படுகிற போது எடப்பாடியை போல வேடிக்கை பார்க்கவில்லை. சட்டமன்றத்திலே சட்டத்தை நீங்கள் உடனடியாக திருத்தம் செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசிடம் நரேந்திர மோடியிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். மதப்பாயில என்ன செஞ்சு கொண்டிருக்கிற நாட்டுல எதிர்கட்சி தலைவர் குடிச்சு இருக்கியா? நான் கேட்கிறேன். நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மதத்தான முத்துவேல் கருணாநிதி அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, ஆட்சியை விட்டு வெளியே என்று சொல்லிய நீ செய்யாத ஊழல் அந்த நாட்டுல, ஜெயலலிதா செய்யாத ஊழல் அந்த நாட்டுல, நீங்க எவன பண்புணர்ச்சியை செய்யல அந்த நாட்டுல, உன் கட்சிக்காரன் என்னென்ன அநியாயமான ஊழலையும் ஊழலையும் தமிழ்நாடு முழுவதும் நடத்துறான். மு.க. ஸ்டாலினுடைய பேரை களங்கப்படுத்தும் விதமாக, இந்த ஆட்சியினுடைய அரசை களங்கப்படுத்தும் விதமாக வீதிகளிலே தெருக்களிலே பெண்களுக்கு காசை கொடுத்து கூட்டு வந்து அமர வைத்து அதிமுக காரன் திமுக காரன் வைக்கிறான். எங்களுக்கு முரண்பாடு இருக்கு, எங்களுக்கு விமர்சனம் இருக்கு. நாங்கள் ஒண்ணு உங்களை போல இல்லை, உங்களை போல அல்ல. நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அவருக்கு துணை நிற்போம். அதே நேரத்தில் எங்களுக்கு எங்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிற போது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், வேடிக்கை பார்க்க மாட்டோம். நாங்க கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்த நேரம் யாருக்காக அரசை கண்டிச்சுதான் நடத்துறோம். ஏன் எங்க முப்பாட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரே, அந்த சட்டம் இன்றைக்கு நீட்டு போகும் அளவிற்கு இங்க இருக்கிற அரசுகள், குறிப்பாக இங்க இருக்கிற சாலை கும்பல், காவல்துறை, ஆளும் வர்க்கம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கு சண்டை. எங்கள் தோழர் நல்ல எண்ணத்தோடுதான் அவர்களை விலக்கி விட்டு இருக்கிறார். புகழ் விலக்கி விட்டான் என்பதற்காக சக்கிரிய பயன் நீ எல்லாம் என்னை வந்து விளக்குவதா என்று சொல்லி நடு ரோட்டிலே ஊரறிய பார்க்கும் அளவிற்கு நடைபாதையில் சென்று பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் பார்க்கும் அளவிற்கு சாலையை சொல்லி கொலைவழி தாக்குதல் நடத்திருக்கிறாரு. பஜார் காவலரை வந்து மயில் பிடித்துக் கொண்டிருக்கிறதா? நான் கேட்கிறேன். சகோதர, இங்க இருக்கிற தமிழ்நாட்டுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும், இந்த நாடு செழிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பசியும் மட்டினமாக ராமநாதபுரம் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறாரு. போல அவனை அடிக்க
காவலர்களை விதிக்கிறான். அதுக்கு புகார் கொடுத்தால் பஜார் காவல் நிலையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு செய்ய மறுக்கிறது என்று சொன்னார். என்ன காரணம்? பணம் வாங்கிட்டியா? ஆதிக்க சாதிக்கு துணை முறையா? நீ போ. ஆனா கூடிய விரைவில் உன் சட்டையை கிழிப்பா. பஜார் காவல் நிலையமா உன் சட்டையை கலட்டி வைக்கும் அளவுக்கு தென்மண்டல ஐசி அலுவலகத்தை முட்டியிருக்கிறோம். ராமநாதபுரத்துல தொழிற்சாலை நடந்துருக்கு. சாதிய வெறியாட்டம் கேணிக்கரைகளுக்கு அரசு மண்டலத்தில் இருக்கு. தொடர்ச்சியா இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறையை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது அவனுக்கு சேர வேண்டிய அந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இங்க இருக்கிற தென்மண்டல ஐசி அலுவலகத்தை முட்டியிடுவோம் என்று சொல்லி நேரத்தின் அருமை எழுதி முடிக்கிறேன். நன்றி.